ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சத்திய வசனம் உங்கள் வாழ்க்கையிலேயும் மகிழ்ச்சியையும் இயேசுவுக்கு மேலே விசுவாசத்தை வைப்பதற்கும் உதவி செய்து வருகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நன்றி. தொடர்ந்து நானும் நீங்களும் இந்த சத்திய வசனத்தின் வழியாக பயணிப்போம், கர்த்தரை கண்டடைவோம், கர்த்தரோடு எங்களுடைய உறவை பலப்படுத்துவோம். இன்னைக்கு நான் உங்களோட குடும்பம் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் நான் கலந்துரையாட விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டால், கொலோசியர் என்கிற புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே இருக்கிற வசனங்களிலே 19 இருந்து 21 வசனங்கள் வரைக்கும் இதில் ஒரு குடும்பம் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதை பற்றி அது போட்டிருக்குது. ஆரம்பத்திலே மனைவி என்ற வார்த்தையை பயன்படுத்தி உங்கள் கணவர்களுக்கு பணிந்து நடவுங்கள், இதுவே கர்த்தரில் உங்களுக்கு ஏற்ற நடத்தையாயிருக்கிறது. கணவர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பாயிருங்கள், அவர்களுடன் கடுமையாய் நடந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள், ஏன் எனில் இது கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தாதீர்கள், அப்படி செய்தால் அவர்கள் ஊக்கமிழந்து போவார்கள். இந்த வசனத்தை வாசிக்கிறப்போ இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு குறுகின நேரமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் பயன்படுத்த விரும்புகிறேன். இதில் அப்பாக்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டால், அவர் சொல்கிறது, இந்த வசனம் சொல்லுகிறது, கணவர் எப்படி இருக்க வேண்டும், மனைவி இடத்திலே அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறது. அவர்களுடன் கடுமையாய் நடந்து கொள்ளாதிருங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, பிள்ளைகளோட ஒரு அப்பாவுக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தாத மாதிரி அவர் அப்பா செயல்படுறது அவசியம். இது ரெண்டும் இன்றைக்கு ஒரு அப்பாவாக இருக்கிற ஒரு நபருக்கு இது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடும். இது என்ன, சாதாரணமான குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கத்தானேயா செய்யும்? இதை விட்டுட்டு எப்படி பிள்ளைகளுக்கு மனக்கசப்பு வருகிறதுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்க முடியும்? எப்படி நான் என் மனைவியை நான் கடிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும்? அதெல்லாம் முடியாதே என்று சொல்லுவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கக்கூடும். ஆனால் வார்த்தை சொல்கிறது, நான் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறோம், அவரோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த சாயல் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது அவசியம். அதனால் என்ன, தேவன் எங்களுடைய குடும்பம் எப்படி வாழணும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த குடும்பம் நம்பகம் வாய்ந்த ஒரு குடும்பமாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் நடத்துகின்ற ஒரு பக்குவம் அந்த வீட்டில் இருக்கிறது அவசியம். மரியாதை எப்படி ஒரு குடும்பத்தில் வருது? ஒரு மரியாதை ஒருவர் கொடுக்கிற பொழுதுதான். அது யார் என்று அல்ல, அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்து நடப்பது. ரோமர் 12வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே, சகோதர சிநேகிதத்திலே ஒருவரின் பேரில் ஒருவர் பட்சமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒருவருக்கு மேலே ஒருவர் பட்சமாயிருத்தல். ஏன்? குடும்பம் கடவுள் ஸ்தாபித்தது. அது ஒரு அருமையானது. இந்த உலகத்துக்கு அது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, பிரியமானவர்களே. ஆனபடியால் அந்த குடும்பம் எப்படி நடக்கணும்ங்கிறதுல மாத்திரம் கிடையாது, விசேஷமாக அதிலே அப்பாக்கள் ஒரு பொறுப்பு உண்டு. மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் நான் எப்படி நடப்பது, ஒன்று மனக்கசப்பை ஏற்படுத்தாத படிக்கு. ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா, ஒரு சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் எங்களை பார்த்து ஒரு நெகட்டிவாகவே பார்த்துட்டே இருக்கிறார். எங்களை எப்பொழுதுமே ஆரோக்கியமான விதத்தில் அவர் எதையும் சொல்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் எங்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நான் எதை செய்தாலும் அவருடைய பார்வையில் குறையாக இருக்குது சொல்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் சொல்லக்கூடும், இல்லை, எங்கள் அப்பா என்னை எப்பொழுது பார்த்தாலும் என்னை நேசிக்கிறார், என்னை மதிக்கிறார், என்னை ஊக்கப்படுத்துகிறான்னு சொல்லுவர்கள் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் பெருவாரியான குடும்பத்திலே அப்பாவை பற்றி கேட்டு பாருங்களேன், இந்த மாதிரியான ஒரு வாக்குமூலங்களை அவர் எங்களுக்கு சொல்லக்கூடும். மனைவிகளிடத்திலே இன்னொரு பக்கத்தை சொன்னால், அவர்களோட கடுமையாய் நடந்து கொள்ளாதீர்கள். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக இருக்கிறது? அவருடைய பொறுப்பை ஒருவேளை இந்த அப்பாக்கள் மறந்து போயிடலாமா? நாள் முழுவதும் ஒரு மனைவி செய்கிற வேலை பெரிய காரியங்கள், வீடு முழுக்க முழுக்க பொறுப்படுத்தி செய்கிறது என்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒருவேளை தகப்பன் வெளியிலே போய் வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஒரு சில விஷயங்கள் அங்கே கால தாமதம் இருந்தால் அதை பற்றி கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் என்றுதான் இந்த வார்த்தை சொல்கிறது.
நாங்கள் புரிந்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனாலே ஒருவரையொருவர் ஏற்று எந்த சூழல்களிலையும் நாங்கள் குடும்பத்தினுடைய ஐக்கியத்தையும் அன்பையும் சிதைத்து விடாதபடிக்கு நானும் நீங்களும் மரியாதையோடையும் நம்பகத்தோடையும் இருக்கிறது அவசியம். இது மாத்திரமல்ல, அந்த சூழலில் நடக்கிற பொழுது அந்த குடும்பம் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற பொழுது அங்கே நம்பகம் கூட ஆரம்பிக்கிறது. இந்த கொலோசியர் புத்தகத்திலே பவுலுடைய ஆலோசனை அதுதான். ஒரு குடும்பம் எப்படி நடந்தால் அது நல்லது, கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி சந்தோஷத்தையும் கனத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லி பவுல் அவர் உணர்ந்தார். இதுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதியை நீங்கள் கொஞ்சம் வாசிங்கன்னா தெரியும். ஒரு குடும்பத்திலே என்னெல்லாம் இருக்கணும் என்கிறதை அவர் ஒரு பெரிய பட்டியல் போடுகிறார். அந்த பட்டியலை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் வீடுகளில் இருக்கிற பொழுது இந்த நிகழ்ச்சி முடிந்ததின் பின்பதாக கூட இந்த கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலிருந்து வாசி பாருங்கள். பரிசுத்தமாக வாழுதல், குடும்ப வாழ்க்கையில் எப்படி வாழுதல் என்பதை பற்றி அந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. அதில் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பின்பற்றக்கூடுமா இருந்தால் நம் குடும்பம் தேவன் பார்த்து அங்கீகரிக்கிற இந்த உலகம் யார் கர்த்தர் என்று புரிந்து கொள்கிற ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே ஒரு குடும்பத்தவர்கள் இரட்டை வாழ்க்கை வாழ முடியாது. இன்னைக்கு சில நேரங்களில் நபர்கள் இரட்டை வாழ்க்கை வாழலாம். ஒரு விதத்திலே அவர்களுடைய கையில் இருக்கிற அந்த தொலைபேசி அல்லாது போனால் அவர்கள் பயன்படுத்துகிற எந்த விதமான கருவியாக இருக்கட்டும், அவர்கள் அதிலே இன்பத்தை அனுபவிப்பதற்காக தனியாக நேரத்தை செலவிடுகிறார்கள். ஆனால் குடும்பத்தோடு நேரம் குறைவடைகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது. அது மாத்திரம் கிடையாது பிரியமானவர்களே, ஒருவர் நம்பாமல், ஏன் எங்களுடைய தொலைபேசியிலேயே நாங்கள் அதுக்கான அந்த பாஸ்வேர்ட்ஸை நாங்கள் போட்டு ஒருவருக்கொருவர் நாங்கள் மறைத்து விளையாடுகிற குடும்பங்களையும் நான் பார்த்திருக்கிறேன், நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன். அது ஒருவர் நம்ப முடியாத ஒரு தன்மை. அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் குடும்பத்திலே வாழுகின்ற பொழுது கர்த்தர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதத்தில் வாழ முடியாமல் அது தடைகளையும் கொண்டு வருகிறதை நாங்கள் காணலாம். இந்த கொலோசியர் புத்தகத்திலே பவுல் எதிர்பார்க்குற குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்பா கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்துக்கு சரியான விதத்திலே தலைமைத்துவத்துவம் கொடுப்பது. அம்மா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் சேர்த்து தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கும் நேரத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை கர்த்தருடைய பாதையிலே நடத்துவதற்கு வழிகாட்டுதலாக இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு விசேஷமான அறிவித்தல் ஒன்று. பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலேயும் நாங்கள் அவர்களுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறது மாத்திரம் கிடையாது, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை பின்பற்றுகளாக நாங்கள் இருக்கிறது அவசியம் என்ற பகுதியை போட்டிருக்குது. ஆக மொத்தத்தில் எங்கள் எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. இந்த நாளிலே நாங்கள் எங்களை ஆய்வு செய்து பார்ப்போம். எங்களுக்கு அந்த பொறுப்பை தந்த கர்த்தருடைய பக்கத்திலே இருந்து எங்களை ஆய்வு செய்து பார்ப்போம். எப்படி அந்த பொறுப்புகளை சரிவர செய்கிறோமா, இல்லாது போனால் அதிலிருந்து விலகி இருக்கிறோமா? ஆய்வு செய்வோம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் எங்களை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். அவர் நல் குடும்பத்துக்கான வழிகாட்டியாக இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை எப்பொழுதும் அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற ஆண்டவர் சுவாமி, இந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய இருப்பானது எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரட்டும். குடும்பத்திலே ஆண்டவரே, என்னுடைய பொறுப்பை நான் உணர்ந்து உம்மை பிரியப்படுத்துகிற, உம்மை பின்பற்றுகிற அந்த பொறுப்பை செயல்படுத்த எனக்கு தகுதியை தாரும், என்னை வழி நடத்தும். மகத்துவமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் பிதாவே, ஆமென்.